இனி சோகம் தாண்டா உனக்குன்னு எத்தனை இசைக்கருவி திருத்தணி மலை உனக்கே முதலிடம் உனக்கே பிடிக்கவா பிடிக்கவான்னு குடிச்சு தகத்த போற மாதிரி வாங்க இருக்குமா என்ன நானு பேச்ச குறைக்கணுமா அமைதியா இருக்கணும் உண்மையில நான் பிள்ளையா அட கொடுக்கமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் உண்மையில நான் குறைச்சுதான் பேசிட்டு இருக்கேன் நீங்க அழகு என்னை அப்படி கட்டுப்படுத்துது இருக்கும் பொண்டாட்டி ஏத்து பேச முடியலையேன்னு வருத்தத்துல பொண்டாட்டி ஏத்து பேச முடியா பொண்டாட்டிக்கு நான் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உன்னையும் சொல்லலாமா அங்கே சொல்றேன் என்ன அங்கே சொல்றேன்னா பைத்தியமா நீங்க தானா பேசிக்கிறதுக்கு என்கிட்ட பேசுங்க நான் பெரிய பைத்தியம்ல உலக மகா பைத்தியம் நான் தான் எங்க அப்பனே பைத்தியம் அப்புறம் நான் பைத்தியம் இருக்க மாட்டேன்னா பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளா அப்படின்னு நான் ஒருத்தன் நான் 11 மணிக்கே வந்தேன் முருகனா அது பாலக்காட்டுல உன் அழகுல எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது வர வர அழகு கூட்டிகிட்டே போகுது எனக்கு மயக்கமா வருது என் பேர் கந்த வீடு எங்க அப்பையும் அந்த வீடு எங்க ஆத்தா பந்த வீடுச்சு என் மாமே கருப்பேன் கருப்பேன் 18ஆம் படி கருப்பேன் நல்லா தானே இருக்கு மைக்கு அந்த சத்தத்திலேயாவது மாப்பிள்ளை எந்திரிக்க மாட்டேங்கிறான் என்ன தொட்டையை கொடுத்துருக்குறாங்க ஆமா அது நான் எங்க கத்துறேன் உள்ள இருந்து கருப்பேன் கத்துறேன் அந்த கதை பெரிய கதை ஒரு மான் அந்த மானம் மாதிரி உலகத்துல இல்ல எல்லாம் ஒவ்வொரு படி மண்ணுல உயிரை படிக்கிறேன் பிரம்ம எடுத்திருக்கான் பாரு என் மானுக்கா மண்ண மாப்பிள்ள அஞ்சரை சுதி எப்படி நான் அதுக்குள்ள ஆலாபனை பண்ணுவேன்ல ஆலாபனை பண்ணுவார் அலசி எடுத்துருவாரு அலசல் பண்ணன் ஆமா மூத்த குழியிலே மண்ணை எடுத்து முதிர புனலிலே முண்டை சேர்த்து வாய்த்த புயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்கு ஆகாது என்று அது பாண்டே சம்பளிச்சேன் பார்த்து மனுஷன் பிறக்கிறத சொல்றாரு எல்லாரும் படியேறி முருகனை பார்த்தா அவன் பாம்பா மாறி போய் பார்த்துவேன் நானும் வருங்க அங்கேதான் உட்கார போறேன் மாப்பிள்ள அம்மனை குடி சாமியாரா மருதமலையா சொல்லியிருக்காம்பார் தத்துவத்தை அந்தரம் சென்றுமே வேர் பிடுங்கி அருளெனும் ஞானத்தால் உண்டை சேர்த்தே அந்த மருந்தை உம்பீராகி இனி பிறப்பு இல்லை என்று அடாய்ப்பாவே கடுமையான தத்துவம் மந்திரம் சொல்லுவார் பொருள் அறியார் தந்திரம் சொல்லுவார் தன்னை அறியார் மந்திரம் ஜபிப்பார்கள் மற்ற வீட்டினுள் அதான் உன் கோயிலை சுற்றிக் கொண்டே இருப்பார் விஞ்ஞான வாசலை ஆடு பாடு அது புனவராளி சிந்து பயிர்வு ஊத்த குழியினிலே சிந்து பயிர்வு இது புனவராளி பெரிய மாமியா பாண்டாபர் சிந்து பயிர்வுல சகமப்பத மப்ப மகா பாமக மப்ப மகா பெரிய மாமியா கேபி ஸ்ரீரம்பா ஒன்றானவன் உருவில் இரண்டான உருவான செந்தமிழில் கேபி சுந்தரம்பா தெய்வமாயிட்டா மருமானேம்பா சின்ன மாமியா தெரியுமா மன்னரம்மா உலகத்துக்கு ஆட்சி எனக்கு மட்டும் மாமியா மருமானே ராஜா முகமது ஏத்தில்லாண்டு பாக்குத்து
கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து உலகநாடு தண்ணியை விட்டு சேர்த்து செஞ்சது நானே மாநில எத்தனையோ மாநில கண்ணம்மா எத்தனையோ மாநில கண்ணம்மா பதில் சொல்லம்மா ஐயங்கார் பேக்கரி கேக்கு மூக்கு செஞ்ச மண்ணு இது மூக்கு செஞ்ச மண்ணு இது அந்த கண்ணு செஞ்ச மண்ணு அது அந்த கண்ணும் செஞ்ச மண்ணு அது காது செஞ்ச மண்ணு நம்ம மேலூரு காது செஞ்ச மண்ணு நம்ம மேலூரு அந்த உதடு உதடு ஒதட்டு 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 செஞ்ச மண்ணு இது தேனூரு கருப்பு கூட்ட செஞ்சது கற்களப்பு மண்ணுக்கு தட்டை கட்டி செஞ்சது கக்காலப்புடி மண்ணுக்கு செஞ்சது கக்காலப்புடி மண்ணுக்கு வயலுக்கு செஞ்சது வட்டான மண்ணுக்கு வயலுக்கு செஞ்சது வட்டான மண்ணுக்கு செஞ்சது இரண்டடி மண்ணுக்கு நகரி காத்தானிலே மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சாங்க நம்ம திருவாடன மண்ணை எடுத்தான் திருவாடன மண்ணை எடுத்தான் நனத்துக்கு காளையார் கோயில் மண்ணை எடுத்தான் வயிற்றுக்கு ஓரி கோட்டை மண்ணை எடுத்தான் இடுப்புக்கு ஓரி கோட்டை மண்ணை எடுத்தான் இடுப்புக்கு அஞ்சு கோட்டையிலே மண்ணை எடுத்தான் காலுக்கு அஞ்சு கோட்டையிலே மண்ணை எடுத்தான் காலுக்கு தொண்டி ஓடையிலே மண்ணை எடுத்தான் கைகாட்டி ஓடையிலே மண்ணை எடுத்தான் விரலுக்கு மண்ணெடுத்த அனகத்துக்கு ஊரெல்லாம் மண்ணெடுத்து உருவ செஞ்சாமானுக்கு என் மாதிவங்கையிலே மண்ணை எடுத்து உசுறு கண்ணுக்கு தந்தானே அப்படி மானு குடிக்கவா குடிச்சிட்டாலும் நல்லா இருக்குமே சுகமா இருக்குமே பார்த்த உடனே மாடை பிடிக்கிறதுக்கு வக்கல்ல இதுல அங்க மண் எடுத்தாங்க இங்க மண் எடுத்தாங்கன்னு பேச்சு வேற நான் பிடிக்கவே வேணாம் மேல சாஞ்சனாலே மேல சட்னி ஆயிரும் அது உண்மைதான் அப்புறம் வலிச்சுதான் அதை எடுக்கணும் ஆனா பார்த்த உடனே பிடிச்சிருக்க வேண்டியதானே எங்க அம்மா சொன்னா நல்ல நேரம் பார்த்து புடுறாமான்னு நீங்க அம்மா பேச்ச கேக்குற பிள்ளையா அப்படி சொல்ற உலகத்துல அம்மா பேச்சு கேட்கிறேன் நான் தான் கோச்சிட்டு போன எனக்கென்று ஓர் நாடு என் இனம் என் மக்கள் என் மொழி என்று ஏற்படுத்திக் கொண்டேன் அம்மா வந்து கூப்பிட்டா நீ வாடா சாமி ராஜா முகமது வாடா நீ இல்லாம ஊடு நல்லா இல்லடா எல்லாரும் வருத்த உங்க அப்பா அவங்க ஒண்ணு சகலரும் வருத்தப்படுறாங்க வாடா வாடா என் கண்ணு என்ன உன் புருஷன் விளையாட்ட உன் புருஷன் கூட வச்சுக்க சொல்லு என்கிட்ட விளையாட அப்படின்னு சரி வாடாங்க கூட்டி போனான் அது மாதிரி எங்க அம்மா மேல பாசமானவன் எங்க அம்மாக்கா நான் எதையும் செய்வேன் அம்மா பிள்ளை பரவாயில்லையே அம்மா பேச்ச கேக்குற பிள்ளைதான் நல்ல பிள்ளை அம்மா அவங்கதான் அடுத்ததாக வரப்போறது ஏன்னா தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு இருக்கிறாங்க பொண்டாட்டிகளை நல்லா பாக்க ஆமா தாயை மதிக்கக்கூடியவன் கண்டிப்பாக மனைவியை மதிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான் இல்லையா தாய்க்கு பின் தாரம்னா தான் பெரிய அது என்ன பொண்டாட்டிகளை நல்லா பாப்பேன் பொண்டாட்டிகளையும் பண்மையில பேசுறீங்களே நிறைய பேர் என்னை கட்டிக்கிட்டாங்க நிறைய பேர் ஆமா
அதே இருக்கு நம்ம கொஞ்சம் சொந்த கதை இருப்பான 8 இருக்கு 9 தான் தேடி வந்திருக்கேன். அவரை பிடிக்கட்டுமா? தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. ஏமா அந்த சத்தத்துல அந்த மாப்பிள்ளை எந்திரிக்க மாட்டாங்க. சரி, மானை பார்த்த உடனே பிடிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கு. அதுல எதையாவது ஒண்ணு பிரயோகப்படுத்திருந்தா கூட மானை பிடிச்சிருக்கலாம். அதான் சொல்றேன், எங்க அம்மா நல்ல நேரம் பார்த்து போடுறாங்க. நல்ல நேரம் பார்த்து யாரா மானை பிடிப்பாங்களா? எங்க அம்மா சொன்னா நான் கேட்கிறேன். அம்மா சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துக்கிறாங்க. ஆமா, இங்க வந்து ஏன் உயிரப்பட்டு வாங்குறீங்களே? தாய் சொல்லை தட்டாதே நான் பெரியவன். ஆமா, தாய் சொல் பிறந்தார்க்கு வாசகம் இல்லை அப்படின்னா பித்த தாய் மேல நான் அப்படி பாசமானவன். அப்புறம் பிடிக்கவா வந்ததுல இருந்து பிடிக்கவான்னு பிடிச்சு தகத்த போற மாதிரி வாங்க இருக்குமா? என்ன நானு பேச்ச குறைக்கணுமா? அமைதியா இருக்கணும். உண்மையில நான் பிள்ளையா அட கொடுக்கமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையில நான் குறைச்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அழகு என்னை அப்படி கட்டுப்படுத்துது. இருக்கும் பொண்டாட்டி ஏத்து பேச முடியலையேன்னு வருத்தத்துல. பொண்டாட்டி ஏத்து பேச முடியா? பொண்டாட்டிக்கு நான் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உன்னையும் சொல்லலாமா? அங்கே சொல்றேன். என்ன அங்கே சொல்றேன்னா பைத்தியமா நீங்க தானா பேசிக்கிறதுக்கு? நானா என்கிட்ட பேசுங்க. நான் பெரிய பைத்தியம்ல, உலக மகா பைத்தியம் நான் தான். எங்க அப்பனே பைத்தியம், அப்புறம் நான் பைத்தியம் இருக்க மாட்டேன்னா? பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளா அப்படின்னு நான் ஒருத்தன். நான் 11 மணிக்கே வந்தேன் முருகனா. அது பாலக்காட்டுல சினிமா பாட்டு பக்தி பாட்டு பாடக்கூடாது, நாடக பாட்டு தான் பாடணும். உட்காந்து சந்தன நாற்காலியில் உட்காந்துருந்தா ஐயா கோண கொண்ட பிராமணன் நான் நம்புதிரி. பெரிய கதை தானே. அப்புறம் அப்புறம் நல்லா இருக்கீங்களா? உத்து பாக்காதீங்க, கவருதுமா, காந்த மாதிரி இழுக்குதுமா. என்ன வந்ததுல இருந்து அழகை கவருது அழகை கவருது. மானை பாத்தீங்களா இல்லையா? பாத்துக்கிட்டே இருக்கேன். மான் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. எங்க இருந்துச்சு? இங்க இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? நான் பாக்கலையே. உனக்கு தெரியல? நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளு. என்ன உலகத்துக்கே தெரியல, என்னைய மாதிரி ஒருத்தன் தெரிஞ்சு. நம்ம தஞ்சாவூர் இருக்குல்ல, அப்படி போனா கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழிங்கிற ஊர் வரும். சீர்காழியில ஒரு பெரிய மனுஷன் இருந்தார், பெரிய சிவபக்தன், சிவபாத இருதயர்னு பேர். அவன் மகன் ஒருத்தர் 3 வயசு போய் ஒருத்தர் தான் என்னைய மாதிரி. அவனை கூப்பிட்டுக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போனாரு. 3 வயசு பையன் உங்களை மாதிரியா? நான் தான் 3 வயசு தான், பால்குடி மறக்காத போய் கொலக்கரையில் நிப்பாட்டிட்டு கள்ளிப்பால கொடுக்காம விட்டுட்டாரு. ஒருத்தன் சொன்ன அவங்க ஆத்தா கிட்ட குடிச்ச பால் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. சரி அந்த கதை விடு. இங்க வந்து நின்று அந்த பயல கரையில் நிப்பாட்டிக்கிட்டு உள்ள போயிட்டான் குளத்துக்குள்ள. இங்க ருத்ர ஜபம் பண்ணா, சரியான ஜபம் அது. தண்ணியில முங்கிட்டு ஈஸ்வரன் நினைச்சு ஜபம் பண்ணணும். ஓம் சிவய நமய நம சிவம சிவய நமய நம சிவம சிவய ஓம் அப்படின்னா. இவன் பய பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐயோ குளத்துக்குள்ள போன அப்பனை காணாமே, வெயில் ஏறு வெயில், சூரியன் உதிக்கிறாங்க. ஐயோ எங்க அம்மா 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 காளியாத்தால பார்த்து அம்மா இறங்கிட்டா. வாடா என் மகனின்னு அவனை தூக்கி அவன் செஞ்ச புண்ணிய மடியில உட்கார வச்சு ஞானப்பால் கொடுத்தாளாம். அந்த பையன் 3 வயசு பையன் திருஞான சம்பந்தன். உடனே கவி பாட ஆரம்பிச்சா, உலகமாக கவிராயன் ஆயிட்டான். ஏன்னா காளியாத்தாட்டில பால் குடிச்சிருக்கேன் மாப்பிள்ள 5:30 காமிய பண்ணானா கவி. அதான் முதல் தேவாரம். தோடுடைய செவிகள் விடையேறியோ புகன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசையில் உள்ளம் கவர்கள் கம்பீரநாத ராகம். என் மாமை சீர்காழியில பாடுவார்ல, சப்பமபா மகமபமா கமபம கமக சகா சகிதா இந்த ராகத்தை ஓதுவார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நட்டபாடை பொண்ணு அப்படிம்பாங்க. இவங்க கம்பீர நாட்டியம்பாங்க. நம்ம கணக்கு வருவான். ஊர்க்காரங்களா சேர்ந்தாங்க. ஏய் சின்ன பையல 3 வயசு பையல என்னடா பாடுற, தப்பு தப்பா பாடுறேன்னாங்க. நல்லா தானே பாடுறேன்னா அவன். ஊர்க்காரங்களா சேர்ந்து முதல் வரைய தப்புடா. தோடுடைய செவிகள் என்ன அர்த்தம்? ஈஸ்வரங்க தோடு எதுரா? தோடுன்னா ஒண்ணு தங்கத்துல செஞ்சிருக்கணும், இல்ல வெளியில செஞ்சிருக்கணும். ஈஸ்வரங்க இருக்கிற நாகப்பாம்பு, காது ஓட்டையில பாம்பு, கழுத்துல பாம்பு, நெஞ்சில பாம்பு, வயிற்றுல பாம்பு, தொடையில பாம்பு, கெண்டையில பாம்பு. அவன் நாகாபரணன்டா, நாகாபரணன். ஏதிரி தோடுனாங்க. அவன் சொன்னா நான் பார்த்தேன்னா, எங்களுக்கெல்லாம் தெரியாது உனக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னாங்க. உடனே அவன் சொன்னா நான் தங்கத்தோட்ட 2 தோட பார்த்தேன்னா. ஈஸ்வரன் வந்தார் அசரீரியா. மாவிலங்கை மெய்யன்பர்களே, என் சீர்காழி மெய்யன்பர்களே, அவன் சொன்ன சரிதான். என் காது 2 தோடு இருக்கு. ஒருத்தன் அசுவத்தினே, ஒருத்தன் கம்பளத்தினே, 2 பேர் கந்தவர்கள். நாரதே சொந்தக்காரங்க 2 பேரும் என்கிட்ட வரம் கேட்டாங்க. ஈஸ்வரா 24 மணி நேரம் உன் மேல பாடிக்கிட்டே இருக்கணும்.
நீ அதுக்கு வர கொடுக்கணும்னா ஈஸ்வரன் சொன்னார் 24 மணி நேரமும் உங்க பாட்டை நான் கேட்டா என் போல போய் என்னடா ஆகிறது ஒண்ணு செய்யறேன் 2 பேரையும் தங்கத்தோட மாத்தி என் காதுல மாட்டிக்கிறேன் யார் கண்ணுக்கும் தெரியாது நீங்க பாடிக்கிட்டே இருந்தேன் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்டான் உலகத்தார் கண்களுக்கு தெரியாத தோடு ஞான சம்பந்தம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உலகத்துக்கே தெரியாதமான உன் கண்ணுக்கு தெரியாதமான என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமா ஓகேவா நல்லா இருக்குமே ஞான சம்பந்தராகப்பட்டவருக்கு அம்மனாகப்பட்டவள் பால் கொடுத்தா அப்படின்னு ஆனா பெருமை என்னவோ சிவபெருமானுக்கு தான் தோருடைய சிவை என்ன சிவபெருமானத்தான் போற்றி பண்ண ஒவ்வொரு ஆண்மகளுடைய வெற்றிக்கு பின்னாடியும் பெருமைக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு பெண்மகளாகப்பட்டவர் இருப்பா every successful man behind there is a wife அப்படினா ஐயோ தமிழ்ல தாங்க முடியாது இதுல ஆங்கிலம் வேறயா பெர்னாட்பா செத்த நேரம் சும்மா இருக்கல இந்த நாரதரையும் ராஜபட்டி எங்கிட்ட இருந்து தான் போட்டீங்க வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க நாரதர் கவிராஜ் எனக்கு மேல ஆனா வல்லவனுக்கு வையகத்தில் உண்டுன்ற மாதிரி நாரதரையே அழுக விட்டவர் நீங்க எனக்கு அந்த வகையில ரொம்ப சந்தோஷம் அதான் மாப்பிள்ளை கிட்ட சந்தோஷமா பேசுறதுமா 63 நாயன்மார்களும் தென்னப்பன் என்று சொல்லக்கூடியவர் கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு கண்களை கொடுத்தவர் அவரை எப்படி சோதனைக்கு ஆட்படுத்தினார் அப்படின்ற கதை எல்லாருக்குமே தெரியும் ஆக தன்னுடைய இன்னொரு கண்ணையும் தோண்டி அப்புவதற்கு முன்பாக ஒரு கரமாகப்பட்டது தோன்றி கண்ணப்பன் நிற்க அப்படின்னு தாங்கியது அப்ப அந்த கரம் என்ன கரம் அப்படின்னா இடது கரமாகப்பட்டது வலைக்கரங்கள் ஏந்திய கரம் யாருடைய கரம் இடது பாகத்தில் இருந்து உமையம்மையாகப்பட்டவருடைய அப்ப முதல்ல தடுத்து ஆட்கொன்றது யார் அப்படின்னா ஆதிபுர சக்தியாகப்பட்டவர் தான் அதற்கு பிற்பாடுதான் சிவபெருமானாகப்பட்டவர் கண்ணப்பன் இருக்கு அப்படி சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டதை சொன்னார் ஆக ஒரு ஆண்மகனுக்கு பெருமை கிடைக்குதுன்னா யாரை வச்சு உங்களைய வச்சு பெண்களான எங்களை வச்சுதான் அதனால நான் பொம்பளை பிள்ளை சொல்றேன் அடக்கு கொடுக்கமா வந்தமா 2 லேஸ் பாக்கெட் வாங்கி தின்னமா நம்ம வீட்டுல போய் படுத்தமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு போட்டு உயிரை வாங்க கூடாது நானும் எத்தனையோ வீடு வர பார்த்திருக்கேன் அந்த மாதிரி கூட்டத்துல இப்படி பார்க்கல சாதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல அது முதல் இந்த வரை கதை சாதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல ஆதி முதல் அந்த மாதிரி கதை சும்மா வரட்டும் புயலுக்காதீங்க உங்க போட்டுதான் படிக்காது எனக்கு இப்பதான் மீச அரும்புது. ஐயோ என்னால முடியல. முடியாது உன்னால. ஆனா சமாளிப்பேன். என்ன என்ன சமாளிப்பீங்க? சொன்னீங்க மாப்பிள்ள அணிந்துரைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வான்மீக புத்தகம் ஒருத்தன் எழுதுறாங்க. அத ஒருத்தர் அணிந்துறதுன்னு என் வாரியார் கிருபானந்த வாரியார் மாதிரி இந்த புத்தகம் நல்லா இருக்கு. கருத்து அருமை அருமை எழுதியிருக்காருன்னு. ஞானசம்பந்தர் அணிந்திர கொடுத்தாங்க ஒருத்தன் சுந்தரமூர்த்தி. நாளும் இன்னிசையால் செந்தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தம் கொடுத்தாங்க இல்லையா. சொன்ன பட்டினத்தாரு அந்த கண்ணப்பனுக்கு சொல்றார். 63 நாயன்மார்கள் அவர் தான் பெருமையா சொல்றார். கடைசி 3 பேரை சொல்லி வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்ல திருத்தொண்ட நாயனார் தொண்டு செய்து மாது சொன்ன சொல்லால் இளமை துறக்கவல்லே நல்ல திருநீலகண்டர் தொண்டு செய்து நாளாறு கண்ணிடம் தப்பவல்லே நல்ல கண்ணப்பெண் தான் சிறந்து வருகிறார். அது மாதிரி நல்ல கருத்தை சொன்னம்மா. அருமையான
ஆகாசம். ஏன்னா இப்பயுமே இறைவனாகப்பட்டவன் தொண்ணூறுக்குள் அடக்கம் அப்படின்றாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும் பொழுது நான் என்ன சொல்லி பாடுவேன் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து கேட்கும் பொழுது என்ன பார்த்து என்ன திட்டுன கிறுக்கு பயில என்ன பித்தான்னு சொன்னேன். பித்தா என தொடங்கும்படி பாடு அப்படின்னு ஒரு சொல்லதான் கொடுத்தாரு. ஆனா அதே சுந்தரமூர்த்தி நாயனார் 60 நாயன்மார்களை பற்றி, ஏன்னா 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்க. 63 யாரு? சுந்தரரோடு சேர்த்து சுந்தரருடைய தாய் தந்தையரான சடையனார் இசைஞானியாரோடு சேர்த்து தான் 63 நாயன்மார். அப்ப முதல்ல 60 பேர் தான். இந்த 60 பேரை எப்படி நான் எழுதுவேன்னு சொல்லி கேட்கும் பொழுது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு ஒரு வரியே எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு ஒரு பெருமை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால பேசலாம். இருந்தாலும் மான் எப்பேற்பட்ட மான் எப்படி இருக்கும் அப்படின்னு அங்க அடையணும்னு சொல்லுங்க. பெருமை சொல்லுவோம் தெரியும். நந்தி புதுகாம இருந்தான். நந்தனார் சொல்றாரு, உன்னை பார்க்க முடியலையே. நந்தி சற்ற விலகி நின்று பொருளாய் அப்படின்னாராம். ராஜாதி ராஜாக்களை விலகாதவன் நானு, மந்திரிக்கு விலகாதவன், இவனுக்கு நான் விலகுவேனா? டேய் நந்தி, என்னை கேவலமா பேசினா பொறுத்துக்கொண்டா, என் அடியார்களை பேசினா விலகுறேன் விலகுறேன் விலகுனாராம். அது நாடகத்துல இல்ல, புராணத்துல இருக்கு. அப்புறம் என்ன விஷயம்? சகரிகமா பதனீசா சவிதா மகாரிசா ராகம் பயிரு அர்ச்சந்திரன் விடிய விடிய முகாரியா பாடுவேன். சரிமா பதே பசா சவிதா மகாரிசா. கல்யாணம் ஆன உடனே நாடஸ்வரக்காரங்களா முகாரியா வாசிப்பாங்க. இனி சோகம் தாண்டா உனக்குன்னு எத்தனை இசைக்கருவி வர ஜூன் 16 நூற்றாண்டவருக்கு ஏழு கட்ட தொண்டை அந்தாண்டு அருமையான ஒளிவிலைக்கு புள்ளால் மேஜாதமா முக்கியமான அடையாளம் இது.
சொன்னேன்னு நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஆசை. மரியாதையா ஓடி போயிருங்க, எங்க அண்ணனை கூப்பிடுவேன். அதுக்காகத்தான் வந்தேன். நான் அது பொய் முதலே உயிரே வச்சிருக்கேன். பிடிக்கல. நான் பாடிடும் கவிதையின் சொந்தம் கந்தன் குறை இருக்க கூடாது. பாடம் தொழில் என்று வேறு இல்லை. புனித மாணவியே, புகழ்றதியே, உத்தமத பாஷணியே, ரத்னமய பூஷணியே,
நலமார் எழிலவும் நாயகி மனோகரியே நற்குண சிகாமணியே நாரியர் மனோன்மணியே மனோரஞ்சனியே இப்படியே தொடர்ந்து பேசுறீங்கன்னா வேற மாப்பிள்ள பார்க்க சொல்லிடுவீங்க. சாமி வசனம் அது. எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். எத்தனை வரம்னாலும் தர்றேன். இல்ல இப்போதைக்கு ஒண்ணு போதும். மாப்பிள்ள ஆடுற கட்ட உனக்கே முதலிடம் வாழ்க வளர்க வெல்க. ரொம்ப அருமையான நாடகம். இந்த மாதிரி அருமையான நடிகர்களை கொண்டு மிகச் சிறப்பாக இந்த வள்ளி திருமண நாடகம் மிகச் சிறப்பாக மாவலங்கி கிராமத்தில் நடைபெற்றது. நாடகம் மிக மிக சிறப்பாக இருந்தது. கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி. அண்ணே கவிராஜ் அண்ணே நாரதர் ஒரு மக்களுக்கு தேவையான தொலைநோக்கு சிந்தனையோடு உள்ள கருத்துக்களை அண்ணன் பதிவிட்டாக. அடுத்து ஐயா ராஜா முகமது அருமையான சங்கீத இசையிலே வெளிப்படுத்தி பாடினார்கள். எல்லா நடிகர் மனோரஞ்சனி ஸ்ரீபாட்டு அனைவருமே எல்லா நடிகர்களும் பக்க மேளங்கள் பக்காவாக நல்ல திறன்பட செயல்பட்டார். ஒளிபெருக்கியும் திறன்பட நல்ல ஒளிபெருக்கி அமைக்கப்பட்டது. நாடகம் ரொம்ப வெகு சிறப்பாக நடைபெற்றது. அண்ணன் மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் எங்களுக்கு ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை யூடியூப் சேனல் வழியாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு உதவி செய்தார்கள். மிக்க நன்றி.